இந்த மிஷனுக்கு நான் தான் சரியா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறது புரியுது. இதுல நிறைய ஆபத்து இருக்கு. ஆப்ஜெக்ட் கிட்ட வருது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ப்ளஸ் சயின்ஃபை மூவியை வெளிவந்திருக்க ப்ராஜெக்ட் மேரி ஹில் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான ரயான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக இருக்கார். இந்த டைமில் சூரியனில் இருக்க அந்த சூரிய கதிர்களை சாப்பிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணி எக்கச்சக்கமாக வளரக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி காட்டுறாங்க. இன்னும் 30 வருஷத்தில் அது தன்னோட இனத்தை பெருக்கி மொத்த சூரியனோட எனர்ஜியுமே சாப்பிட போகுது. 30 வருஷம் தாண்டி மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது. ஸோ அதை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு நாசா ஒரு முயற்சியில் இருக்கும்போது எல்லா ஸ்டாரையுமே சாப்பிடக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு ஸ்டாரை மட்டும் சாப்பிடாம இருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு வரதுக்காக ஆஸ்ட்ரோனாட் கூட வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றுற மாதிரி ரயனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக அந்த ஸ்டாரை ஆராயறதுக்காக அனுப்புகிறாங்க. அங்கே போன 3 ஆஸ்ட்ரோனாட்டில் 2 பேர் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே இறந்து போகும். ஸோ தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ரயானுக்கு ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் ஃப்ரெண்டாகவும் கிடைக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, அந்த ராக்கியும் இந்த ரயானும் சேர்ந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஸ்டாரை மட்டும் ஏன் சாப்பிடாம இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்களா, இல்லை இதற்கிடையில் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. நம்ம எதுவும் பண்ணலனா நம்மளோட சேர்ந்து இந்த பிளானட்ல இருக்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மார்ஷியன் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இந்த நாவலை எழுதின ஆத்தர் தான் எழுதுனது. ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பிங்லேயுமே அந்த படம் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் ட்ராமா தான். இந்த படத்தை முடிக்கும்போது கண்டிப்பாக ஹால் ஃபெல்ட்டோட தான் வெளியே வருவீங்க. இந்த படத்தில் முக்காவாசி சீக்வன்ஸ் இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரயானும் அந்த ராக்கின்ற அந்த ஒரு ஏலியன் கேரக்டர் தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி கூட இருக்காது. அந்த 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு 2-3 டைம் ஹக் பண்ணுவாங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாமளே அந்த ராக்கியை ஹக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் ரயான் ஃபுல்லாக பண்ணியிருப்பார். இது முழுக்க முழுக்க ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் மற்ற ஹாலிவுட் படங்கள் இருக்கிற மாதிரி பரபரப்போட உச்சிலெல்லாம் இந்த படம் இருக்காது. ஸ்டார்டிங்கில் படம் ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரம் ரயானை மட்டும்தான் காட்டுவாங்க. அந்த ஒரு 20 நிமிஷம் நீங்கள் எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இதை தவிர இதுக்கு முன்னாடி வந்த வார் மிஷனில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ எங்கெல்லாம் தூங்குவாரோ அப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக் ஓடுற மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் லீனியராக தான் கட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா படம் 2.5 மணி நேரம் ஓடுது அப்படின்றப்ப சுருக்கி இன்னும் 2 மணி நேரத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் கனெக்டாக கொடுத்துருக்கோமோன்னு தோணுச்சு. அதை தவிர ரயானுக்கும் அந்த ராக்கிக்கும் உண்டான அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிங்காகவும் முடிச்சிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா சூசைட் மிஷன் போகிறதுக்கே 11 வருஷம் ஆகுன்றப்ப திரும்பி ரிட்டர்ன் வரதெல்லாம் முடியாது. அவர் எடுத்த சாம்பிளை அந்த ஒரு ரோப்பில் வச்சு அனுப்பிடுறதோட மட்டும்தான் அவரோட அந்த ப்ராஜெக்டே முடிகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதற்கிடையில் கிளைமேக்ஸில் ஒரு தரமான சம்பவம் வச்சு முடிச்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடச்சா அந்த படத்தை ஒன் டைம் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சிஜி விஎஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி டெட் ஸ்லோ ட்ராமா தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் மேல் ஹேரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிமுங்க. படத்தில் முக்காவாசி சீன் ரயானும் அந்த ராக்கி மட்டும்தான் வருவாங்க. அதை தவிர ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் அங்கங்கே அந்த இவர் எப்படி நாசாவுக்கு போனார் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ராக்கிக்கும் இவருக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஹார்ட் பெல்ட்டோட வெளியே வருவீங்க. கண்டிப்பாக ரயான் எடுத்த அந்த ஒரு முடிவு சரிதானு உங்களுக்கும் தோணும். ஏன்னா பூமியிலேயே பெருசாக அவருக்கு யாருமே சொந்தம்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் இதோட ஒரு ஒண்டர்ஃபுல் கிளைமேக்ஸ் வைக்க முடியாதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சு. இதை தவிர டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். இந்த படம் என்னதான் 2.5 மணி நேரம் ஓடினாலும் 1/4 மணி நேரம் பக்கம் ரயானை மட்டும்தான் காட்டுவாங்க. கொஞ்சம் டெட் ஸ்லோவாக தான் இருக்குது. அதை மட்டும் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் படத்தை அவ்வளோ நீட்டாகவே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன பசங்க இருந்தால் கூட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா ராக்கிக்கு அவங்களுமே பிக் ஃபேனாக மாறுவாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சது வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.